குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மனு மீதான தீர்ப்பானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மனு தற்பொழுது இந்த வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மனு ஆனது தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக திருவல்லிக்கேணி போலீசார் பதிவு செய்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற கோரி திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் புகார் அளித்து 4 நாட்களுக்கு பின் வழக்கு பதிவு செய்ததும், புகார் கிடைக்க பெறும் முன்பே ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டதும், பேரம் பேசியதாக கூறப்படும் நிகழ்வு ஊத்தங்கரையில் நடந்தபோது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் புகார்களை விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த மனுவில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய கூறும்படி முதல்வர் விஜய் தெரிவித்ததாக வைகோ பேட்டி அளித்தது. திமுக எம்எல்ஏக்கள் ஆஸ்டின், சீனிவாசன் ஆகியோர் தங்களை ராஜினாமா செய்யும்படியும் பதிலுக்கு அமைச்சர் பதவியும் 50 கோடி ரூபாயும் வழங்குவதாக ஆளுங்கட்சி அமைச்சரே பேரம் பேசியதாக தெரிவித்தது. வழக்கில் கைது செய்த தன்னை தாவேகாவில் இணையும்படி போலீசார் நிர்பந்தித்ததாக திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தது போன்ற புகார்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக நடைமுறையையும் மக்கள் தீர்ப்பையும் பாதுகாக்க இந்த விவகாரத்தில் நியாயமான சுதந்திரமான ஒரு விசாரணை தேவை என்பதால் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என் ஜோதி, தமிழகத்தில் நடந்து வரும் குதிரை பேரங்களை கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும், ஊத்தங்கரையில் இருந்து கூடிய அந்த சென்னை எம்எல்ஏ அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 திமுக எம்எல்ஏக்கள் சம்பந்தமான இந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் எனவும், ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கும் பாரபட்சமான நடவடிக்கை ஊத்தங்கரை எம்எல்ஏ புகாரில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களிடம் கட்டாயப்படுத்தி வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக கூறியிருப்பதாக அவர் வாதங்களை வைத்திருக்கிறார். இதே போல தமிழக சிறப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், புகார் அளித்தவர்கள் யாரும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை, மாநில போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என்றால் சிபிஐக்கு மாற்றலாம். ஆனால் இந்த வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன என்பதால் சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வாதங்கள் வைத்திருக்கிறார். விசாரணையின் போது குறுக்கிட்ட நீதிபதிகள், வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் மற்ற புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாததால் விசாரணையை மாற்ற வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.